ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சண்டேக்கான விலாக். சண்டே மதியம் போல் லஞ்சோ டின்னரும் ஒன்றா செய்ய ஆரம்பிச்சிட்டு சிக்கன் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி சண்டே வந்தாலும் எல்லார் வீட்டில் நான்வெஜ் தான் ஸ்பெஷல். நம்ம வீட்டில் சிக்கன் தான் எடுத்துருக்கோம். சிக்கன் குருமா குஷ்கா செய்ய சொன்னாங்க. சரி, நான் அதுவே செஞ்சுக்கலான்ட்டு எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கினேன். இந்த குஷ்காவுக்கு வந்து வதக்கி விட்டுட்டேன். அது வதங்கிற வர கேப்பில் வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி அரைச்சி வச்சுக்கினேன். எனக்கு அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாகும். டைமை ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணாமல் கிச்சனில் சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். இப்போ வந்து தாளிச்சிட்டு அரிசியை போட்டுட்டேன். கொதி வந்தனையும் நான் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அப்புறம் அதுக்கப்புறம் குக்கரை வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கினேன். பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டேன். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதங்க விட்டுட்டேன். இப்போ மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் போட்டு வதக்கிக்கலாம். சிக்கனை போட்டுட்டு வதங்குற கேப்பில் வந்து பாயசத்துக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். பாயசம் பார்த்திங்கன்னா மொக்கரணி பாயசத்துக்கு வந்து மொக்கரணி எடுத்துகிட்டு தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். அது கொதி வந்தோடனே போட்டுடுவோம். இப்போ இதில் வந்து தக்காளி தேங்காய் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுட்டேன். நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி பச்சை வாசனைலாம் போனால் தான் சூப்பராக இருக்கும் குருமா. இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தயிரை வந்து அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான கொத்தமல்லியை போட்டுட்டு உப்பு